ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போது சுட சுட டிடிவி தினகரன் அவர்கள் என்டி அலையன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் மறந்து பொது எதிரியான திமுகவுக்காக நம்ம ஒரு அணியில் சேருவோன்னு என்டி அலையன்ஸில் சேர்ந்திருக்காரு. இது எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு கருத்து? இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் நியூஸ் தான் இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் சொன்னோம், கடைசியில் அவர் இங்கே தான் வருவார் அப்படின்ட்டு. அது தான் நடந்திருக்கு. இது என்டிஏக்கு ஒரு பெரிய பலமாக தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறதா ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஓபிஎஸை விட டிடிவி தினகரனுக்கு அந்த சமுதாய வாக்குகள் மேலே செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓபிஎஸ்னால அதை திரட்ட முடியாது, ஆனால் இவர் அதை கண்டிப்பாக திரட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 25-30 தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவரால் கொண்டு வர முடியும். லாஸ்ட் டைம் 21 தொகுதிகளில் ஏடிஎம்கே தோற்ற காரணமே டிடிவி தினகரன் தான். இந்த ட்ரிப்பு அது நின்று போயிடும். ஒன்று. ரெண்டாவது, இவர் சொன்ன மாதிரி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னா ஒரு நல்ல கோட்பாடு தான். இவருக்கும் அவருக்கும் பங்காளி சண்டை தான் இருக்குது. அதாவது ஏடிஎம்கே மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஏடிஎம்கே தலைவர் மேலே தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் டிடிவி தினகரனுக்கும் இந்த முடிவு எடுக்கிறதுல பயங்கரமான சிக்கல்கள் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். எப்படின்னா, அவருடைய இதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த கூட்டணிக்கு தலைவரே அவங்க தான். அதாவது ஏடிஎம்கே தான் பெரிய கட்சிங்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்கு ஃபுல் ஃபியட் கொடுத்துட்டாங்க. அதாவது அமித்ஷா மத்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபுல் கண்ட்ரோல் ஃபியட் அதிகாரம் கொடுத்தாச்சு. அப்போது இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இல்லை, எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்காருன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் விலகி போய்கிட்டே இருக்காருன்ற மாதிரி தோணுது. வைத்திலிங்கம் இப்போ திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. தாய் கழகம் மனோஜ் பாண்டியன் சேர்ந்தாரு. அடுத்து ஓபிஎஸ் தானே போய் சேருவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, இவங்க எல்லாருமே ரொம்ப நாளாக ஒரே இதாக தான் இருந்தாங்க. அதாவது அவர் தர்ம யுத்தம் 2 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஓரளவுக்கு கணிசமான கூட்டம் இருந்தது. பட் 4-4.5 வருஷத்தில் ரொம்ப கோர்ட் கேசஸ்லாம் போட்டு இவங்களுக்கு ஒரு பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வைத்திலிங்கத்துக்கு கூட எப்படி பொறுமை இல்லாமல் போச்சுன்னு தெரியல. வைத்திலிங்கம் ஒரு சாதாரண தொண்டர் லெவலில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களாம் எஸ்டாப்ளிஷ்ட் லீடர்ஸ். மனோஜ் பாண்டியனை விட இவர் ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடராக தான் நான் பார்க்குறேன் வைத்திலிங்கத்தை. அப்படி இருக்கும்போது இவர் ஓ பன்னீர்செல்வத்தை விட்டுட்டு வெளியில் போனது எனக்கு கொஞ்சம் ஒரு ஷாக்கிங் தான். இதில் பன்னீர்செல்வத்துக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை தக்க வைத்து கொள்ளும் அந்த ஒரு யுக்தி கூட தெரியல. அந்த அளவுக்கு கூட அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு நான் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இவருக்கு அவருடைய சமுதாய வாக்குகள் மேலே எவ்வளோ செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இது நான் ரொம்ப நாள் முன்னாலே சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டைம் 2021 கூட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால தெற்கு பக்கத்தெல்லாம் வாக்குகள் கிடைக்கலங்கிறத ஒரு பெரிய காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட, அப்போது கூட இவர் அவ்வளவு பெரிய ஒப்பற்ற செல்வாக்கான தலைவராக இருந்திருந்தால் தன்னுடைய சமுதாயத்தினரை கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணியிருக்க முடியும். 10% தான் கொடுத்துருக்கோம், இதனால் ஒன்றும் பெரிய நஷ்டம் ஏற்பட போவதில்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவருடைய சொந்த ஏரியாலேயே தேனி பகுதியிலேயே 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. மற்ற 3 தொகுதிகளில் இழக்க வேண்டியதாக போச்சு. சவுத்தில் மட்டும் அவர் கொஞ்சம் முனைப்பாக இருந்து ஒரு 30-40 இடங்களை வென்று இருந்தார்னு சொன்னோன்னா ஏடிஎம்கே ஆட்சியை தொடுமளவிற்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. அதனால் இன்றைக்கி அவர் டோட்டலி ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், அதாவது முற்றிலும் செல்வாக்கிழந்த ஒரு தலைவராகத்தான் நம்ம ஓபிஎஸ்ஸை பார்க்க முடியும். இன்றைக்கி ஓபிஎஸ்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அதாவது அம்மாவுடைய 2 முறை அம்மாவுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர்.
ஆனால் அம்மா வந்த உடனே அப்படியே பரதன் வாபஸ் கொடுத்துட்டா மாதிரி அந்த ஆட்சியை காலனியை வாபஸ் கொடுத்தா மாதிரி இவர் 2 முறை இவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அம்மா மேலே ஒரு பக்தியும் ஈடுபாடும் இருந்திருக்கு. அவர் அங்கே போயிட்டு விஜய் கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு விஜயை வந்து ஒரு இதுவாக ஏன்னா செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது. இப்போ செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி 3வது 4வது இடம், விஜய் ஆனந்த் அழகாக தான், அதுக்கப்புறமா இவர், அதுக்கப்புறமா அருண், அந்த மாதிரி தான் வருது. அந்த ஆர்டரில் தான் இருக்கிறார் அவரால் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. பார்ட்டி இது ஒரு காலத்தில் இதே மிஸ்டேக்கு ஜெயலலிதா தான் பண்ணியிருந்தாங்க. யாரும் போயஸ் கார்டனில் போய் பார்க்க முடியாது, போயிட்டு வாபஸ் தான் வருவாங்க நிறைய பேர். அதையும் பார்த்துருக்கோம் நாம. அதாவது கட்சி தலைவர்களுக்கே தொட முடியாத நிலையில் வந்து முதல் தலைவர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் அந்த மாதிரிலாம் இருக்கல, யார் வேணாலும் எப்போ நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஒரு தலைவருக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னால், யாரும் நம்மளை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் தன்னை வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். அது விஜய் பண்ணலை. இவரை வந்து ஓபிஎஸ் விஜய்கிட்ட போனால் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லாமே வந்து ஒரு சங்கடமான சமாச்சாரம் தான், ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். அடுத்தது அவருக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்குது. இதுதான் டிஎம்கே கட்சி இண்டி கூட்டணிலையும் இவ்வளவு நாளாக அவர் வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக அரசியல் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு அங்கே போய் ஜாயின் பண்ணார்னா, அவருக்கு அதுவும் முன்னாள் முதல்வர் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்க முடியும். முன்னாள் முதல்வராக இருந்தாலும் கூட இன்றைக்கி அவர் டிஎம்கே கேம்பில் இருக்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎம்கேல நிறையா ஏடிஎம்கே பீப்புள் தான் இருக்கிறாங்க. 10-12 பேர், ஆல்ரெடி 8 பேர் மினிஸ்டர்ஸு, அதுக்கப்புறமா மற்ற தலைவர்கள் வேறே போயிருக்கிறாங்க. இப்போது ஓபிஎஸும் போனாலும் கூட வந்து ஒரு டிஸ்கிரெடிட்டட், அதாவது முக்கியத்துவம் இல்லாத ஒரு பதவியில் தான் அவர் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது. பட்டு அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒரு பெரிய மிஸ்டேக் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், 4.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பிக்கல. அந்த கட்சியை பிடிச்சி விடணும், எப்படியும் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து கழகம்னு அதை மாற்றிட்டு எப்படியும் நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஹார்ஸ் பெட்டர், அப்படி எந்த குதிரை வேகமாக ஓடும் அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களும் அரசியல்வாதிகள் தான், அரசியல் செய்யணும், வெற்றி பெறணும், இங்கே டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பணும். அப்போது அதுக்கு வந்து எடப்பாடி தான் கரெக்ட் குதிரை அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க மொத்த பணத்தையும் எடப்பாடி மேலே போட்டுட்டாங்க, ஓபிஎஸை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போது இந்த டிடிவி சேர்ந்ததுக்கப்புறம், வைத்தியலிங்கம் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்திய அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை என்டிஏ அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா? என்டிஏ அலையன்ஸ் இதுக்கு முன்னாலே ஸ்ட்ராங்காக இருந்தது. நீங்கள் எக்கு கோட்டைன்னு எதை நீங்கள் 6 மாதம் முன்னால் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ, அது இன்றைக்கி எக்கு கோட்டையாக மாறி போச்சு. இஜிஜி எக் கோட்டையாக மாறி போச்சு. எப்போ வேணாலும் உடஞ்சி போகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் அழுகல் ஆரம்பிச்சாச்சு, விரிசல் ஏகப்பட்டது ஆரம்பிச்சாச்சு. காங்கிரஸ் கட்சி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சென்ட்ரலில் இருக்க ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ ஒன்றும் பெரிய அதிருப்தி திமுக மேலே காட்டலை. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க தானே அதிருப்தி காட்டுறாங்க. ஆனால் அதில் பிவி நரசிம்மராவ் என்ன பண்ணார்? அவர் வந்து ஏடிஎம்கே கூட தான் போகணும்னு சொன்னார். மூப்பனாருக்கு அது பிடிக்கல. அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு புது மூப்பனார் உருவாக போகிறார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சி செங்குத்தாக பிளவுபடும். ஏன்னா 90 உடையறனால காங்கிரஸ்க்கு என்ன பெரிய லாபம் இருக்கும்? மொத்தமாக காங்கிரஸ் வெளியில் போனாலுமே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்காத கட்சிங்கும் போது அப்படி நாம சொல்ல முடியாது. திமுக சேர்ந்தா தானே அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கே காரன் என்ன பண்ணுறான், 25 இடங்கள் தான் கொடுக்குறான். நீங்கள் 25 இடங்களில் உங்களுடைய வாக்கு ப்ளஸ் டிஎம்கே வாக்கு, இவ்வளோ தான் உங்களுடைய வாக்கு வங்கின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்க 60-70 இடங்களில் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க, 100 இடங்களில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நின்று 5 தானே ஜெயிச்சாங்க. ஜெயிக்கிறது வேறு விஷயம், வாக்கு விகிதம் அதிகமாகும். தனியாக நின்று 5% அங்கே நின்னா 5 இடம் கூட கிடைக்காது. விஜய் கூட போனோன்னா 5 இடங்களில் கூட அவங்க வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் டிஎம்கேக்காரன் பண்ணிடுவான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, டிஎம்கேக்குள்ளேயே டிஎம்கே அண்டு காங்கிரஸ் இவ்வளவெல்லாம் கசப்புணர்வு ஏற்பட்டு இவ்வளவு இவங்க பேச போய் இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சுமையை நம்ம சுமக்கணும், நம்மளே 200 இடத்துலையும் நிற்கலாமே, 34 இடங்களை மட்டும் மற்ற கட்சிகளுக்கு கொடுத்தா போதுமே, காங்கிரஸ் போனால் போகட்டும், கழட்டி விட்டுடுங்க, இந்த மாதிரிலாம் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தலைவர்கள் அளவில் இன்றைக்கி வந்து செல்வ பெருந்தகையும், மு க ஸ்டாலினும், ஜோதிமணி, மாணிக்கம் டாக்கூர்
ராஜேஷ் இது மாதிரி சில பேர் வந்து அந்த கூட்டணியில் இருந்து கூட்டணி உறுதிப்படுத்த நினைத்தாலும் தொண்டர்கள் அளவில் ஆதரவாளர்கள் அளவில் பயங்கரமான மனக்கசப்பு. அதனால் டிஎம்கேக்காரன் எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா, காங்கிரஸ்காரன் எங்கெங்கெல்லாம் நிற்கிறானோ ஆட்சியில் பங்கு கட்டிங்களா பார்த்துக்குறோம், நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ நாங்கள் உங்களை தோக்கடிப்போம். போன முறை அவர் என்ன சொன்னார் 2024, 2021 மு.க. ஸ்டாலின் தான் சொன்னார், கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னாரு. கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் யாருக்குமே தோல்வி வரக்கூடாது அப்படின்னாரு. இந்த முறை கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும்னு மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் கூட தொண்டன் கேட்க போகிறதில்ல. ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கேனுடைய தலைமைக்கு அந்த அளவுக்கான கண்ட்ரோல் இன்றைக்கி இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தோம், மேயர்கள் எலெக்ஷனில் பார்த்தோம், அதுக்கப்புறம் மேயர்கள் மாற்றின விஷயங்கள்லையும் பார்த்தோம். இன்றைக்கி கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த உட்கட்சி பூசல்கள் பற்றி நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் வந்து நொந்து போய் உட்காந்துருக்குறாங்க. இன்னும் சில பேர் கட்சியை விட்டே போயிடலாமாங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கண்டிஷனில் வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா 3வது தலைமுறை 4வது தலைமுறைன்னு வரும்போது ஒரு சாரார் வந்து பதவி சுகத்தை அனுபவிக்கிறாங்க, ஒரு சாரார் வந்து போஸ்டர் ஒட்டும் பாய்ஸாக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் நெல்லையில் எங்கே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து பொங்கல் பரிசுக்காக நிறைய இந்த குடங்கிடமெல்லாம் வாங்கி எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாராம். யாருமே வரலையா, ஒவ்வொன்று அழுது புலம்பி இந்த மாதிரி நான் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால தான் யாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார். இது எல்லாமே ரொம்ப அட்வர்ஸு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் டிஎம்கேக்கு. அதனால் டிஎம்கேக்கு இன்றைக்கி டிஎம்கே காங்கிரஸ் கட்சி இணைந்து இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு போகுமாங்கிறது எனக்கு தெரியல. டிஎம்கேக்காரர்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக இந்த முறை இங்கே வராது. எப்படி 2024 அதிமுகவினுடைய வாக்குகள் அண்ணாமலையை தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஏடிஎம்கே வாக்குகளை மாற்றி டிஎம்கேக்கு போட்டு டிஎம்கேயை வெற்றி பெற செய்தார்களோ அதே தான் இங்கே நடக்க போகுது. அதாவது டிஎம்கேக்காரங்க தன்னுடைய வாக்குகளை காங்கிரஸ் நிற்கிற இடங்கள்லாம் மாற்றி ஏடிஎம்கேக்கோ இல்லைனா பாஜகவோ போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த முறை 25 இடங்கள் நின்று 18 இடங்களில் ஜெயித்த மாதிரி இந்த முறை பண்ண முடியாது. 20 இடங்கள் கொடுப்பாங்களாங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது. கொடுத்தாலும் கூட அவங்களுடைய வெற்றி விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய பலத்தில் அவங்க வந்து வெற்றி பெற்றதே கிடையாது. இவங்களுடைய பலம் வந்து டிஎம்கே வாக்குகள், டிஎம்கேனுடைய ஆதரவு. இன்றைக்கி டிஎம்கேக்கு பயங்கரமான ஆதரவு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி, கண்ணாப்பின்னான ஆன்டி இன்கம்பன்சி. அதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் லிஸ்டெல்லாம் போட வேண்டாம். நீங்கள் நேற்றுக்கு கவர்னர் கொடுத்த அந்த 13 அறிக்கையில் கடைசி 13வது பாயிண்ட் மட்டும் விட்டுடுங்க. தேசிய கீதம் பாடப்படவில்லை அப்படிங்கிறது மட்டும் விட்டுடுங்க. பாக்கி 12 நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த காரணத்தினால தான் டிஎம்கேக்கு வந்து கிட்டத்தட்ட 10% வாக்குகள் இழப்பு ஏற்படுகிறது, ஆன்டி இன்கம்பன்சி. கூடவே விஜய் 5-6% வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள் விஜய் எடுத்துகிட்டு போயிடுறாரு. பெண்கள் வாக்குகளும் போயிடும். அரசாங்க ஊழியர்களுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு இழப்பு ஏற்படுகிறது. அப்போது காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியில் தொடர்ந்தால் எப்படி வெற்றி பெறும்னு அவங்க நினைக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து மேலிடத்துக்கு தெரிய மாட்டேங்குது. மேலிடம் வந்து ஒரு வேறு மாதிரி பார்க்குறாங்க. அவங்க வந்து 2029 தான் பார்க்குறாங்க. அதே 2029 நீங்கள் இன்றைக்கி விஜயை வளர்த்து விட்டீங்கன்னா 2029 விஜய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இதைத்தான் கேசி வேணுகோபால் யோசிக்கிறாரு. கேசி வேணுகோபால் ரைட் சைடில் உட்காந்துருக்கிறாரு, மல்லிகார்ஜுன் கர்கே லெஃப்டில் உட்காந்துருக்கிறாரு, நடுவில் ராகுல் காந்தி. கேசி வேணுகோபாலுடைய முகத்தை நீங்கள் வாட்ச் பண்ணீங்களா சார்? ரொம்ப கிளியராக தெரியுது. அவருடைய மனசு ஃபுல்லாக இங்கே எப்படி வந்து ஒரு டிஎம்கே ஒரு விஜய்னு 2 கூட்டணி, ஒரு 2 பிரிவாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி தான் டெல்லியிலையும் 2 வேறு பிரிவுகள் இருக்கின்றன. நான் சொல்கிறேன் 2 தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? 2 தான். 2 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தான் இருக்குது இப்போதைக்கு. சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இவங்க வந்து இங்கே ரொம்ப பிரமாதமாக என்னது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க அங்கே போயிட்டு பூனையாக அடங்கிட்டாங்க. அது காரணம் வந்து ராகுல் காந்தி முன்னால் இதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா
என்னதான் அவருக்கு வந்து அவ்வளவு பொலிட்டிக்கல் புரிதல் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு பெரிய பதவியில் உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணுங்கிற அந்த ஒரு தன்னடக்கம் வரத்தான் செய்யும். நாவடக்கம் தன்னடக்கம் இதெல்லாம் வரத்தான் செய்யும் மக்களுக்கு. கூடவே அவர் வந்து 2 பேரும் கேள்வி கேட்டுட்டார். உங்கள் தொகுதியில் எவ்வளவு பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டார். இவங்களுக்கு அது கூட சொல்ல தெரியல. ஆனால் அதே சமயம் ராகுல் காந்தி இன்னொரு மிஸ்டேக் பண்ணுறாரு. கட்சியை வளர்க்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். ஒரு அரசியல் ஒரு கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அது. நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு இவருக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் முகத்தை எங்கே சார் வச்சுக்குவீங்க? நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? ஒரு வருஷத்துக்கு 250 நாள் நீங்கள் வந்து வெளிநாட்டிலே இருக்கிறீங்க. உள்நாட்டில் இருந்தால் தான் சார் கட்சி வளரும். பீகாரில் ஏன் சார் கட்சி வளர்க்கலை? பீகாரில் ஏன் கட்சி வளர்க்கலன்னு இவங்க கேட்டாங்க. ஜார்க்கண்டில் ஏன் கட்சி வளர்க்கலன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எங்கே மூஞ்சி எங்கே வச்சுக்குவீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அதனால் கட்சி வளர்க்குறது வந்து தொண்டர்களுடைய வேலை மட்டும் கிடையாது. தொண்டர்களுக்கு பின்னால் தலைவன் 24 hours இருக்கணும். அதுதான் டிஎம்கே பண்ணிச்சு. கருணாநிதி காலத்தில் எம்ஜிஆருக்கெல்லாம் ஒரு பயங்கரமான மாயை அப்படியே கொண்டு போய் ஈசல் வந்து லைட்டு போட்ட உடனே ஈசல் வந்து குமியிற மாதிரி எல்லாம் வந்து குமிச்சிடுவாங்க. கருணாநிதி அப்படி கிடையாது. ஆட்சியில் இல்லை அப்படின்னாலும் கூட முரசொலியில் உடன்பிறப்பேன்னு எழுதுவார். அந்த கட்சி கொடி அந்த கட்சி சின்னம் 2ஐயும் டெய்லி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி அவர் பண்ணி வச்சுருப்பார். அதுதான் கட்சி வளர்க்குற விதம். இவர் வந்து ஜோதிமணிக்கிட்ட போய்ட்டு என்ன கட்சி வளர்த்துருக்கு நீ அப்படின்னு கேட்டேன்னா ஜோதிமணி என்ன பண்ண முடியும்? ஜோதிமணிக்கு என்ன அத்தாரிட்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க? மாணிக்கம் டாக்கூருக்கு என்ன அத்தாரிட்டி கொடுத்துருக்கீங்க? மாணிக்கம் டாக்கூர் சொல்கிறார், நான் உண்மையான காங்கிரஸ்காரனாக இருந்தால் தான் டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன் திருப்பியும், இன்றைக்கி காங்கிரஸ் டிஎம்கேல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி டிஎம்கே கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாய பிம்பம். அது உள்ளுக்குள்ளெல்லாம் அழுகி போயாச்சு. கேன்சர் வந்தாச்சு. இது எப்போ வேணாலும் போகுங்கிற மாதிரி அதுவும் ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ஏற்கனவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் போக போக விஜயை கழட்டி விட்டுடுவாங்கன்னு தோன்றுறது. விஜய் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார். விஜயால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை விஜய் தனிமைப்படுத்தப்பட்டால் அவருக்கு போக வேண்டிய வாக்குகள் எல்லாம் ஏடிஎம்கேக்கு போகும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் போகும். அண்ணாமலை ஃபுல் ஸ்விங்கில் வேலை பண்ண போகிறாரு. எலெக்ஷனுக்கு லாஸ்ட்டு 10 daysல 5-6% ஓட் ஸ்விங்கு ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரப்போகுது. டிஎம்கே வீட்டுக்கு போகும். ஓகே, எங்களோட வந்து பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.